தமிழ்நாட்டில் விமர்சையாக நடைபெற்ற கிருஷ்ண ஜெயந்தி விழாவை ஆன்மீக செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் பங்களா தெருவில் அமைந்துள்ள கோகுல கிருஷ்ணர் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கோகுல கிருஷ்ணர் மற்றும் பாண்டுரங்கனுக்கு சிறப்பு பூஜை மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விரதம் இருந்த பக்தர்கள் பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தின் தமிழர்களின் வீர விளையாட்டான சிலம்பத்தை விளையாடியபடி சிலம்ப வீரர்கள் சென்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் உள்ள கிருஷ்ணன் கோயிலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பொதுமக்களோடு மக்களாக நின்று வழிபாடு செய்தார். பின்னர் சிறிது நேரம் கோயிலில் அமர்ந்து அதன் பின்பு இல்லத்திற்கு புறப்பட்டார். கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி ஈரோட்டில் உள்ள சீரடி சாய்பாபா கோயிலில் குழந்தை வடிவிலான கிருஷ்ணருக்கு தேங்காய், பழங்கள், இனிப்பு மற்றும் காரம் என 54 வகையான சீர்வரிசை தட்டுகளை வைத்து கிருஷ்ணரின் புகழ்பாடும் பாடல்களை பாடியபடி சிறப்பான வழிபாடுகளில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கோகுல கிருஷ்ணன் கோயிலில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. கிருஷ்ணருக்கு பால், பழம், சந்தனம், பூக்கள் உள்ளிட்ட 21 வகையான சிறப்பு அபிஷேகமும் திருமஞ்சன அபிஷேகமும் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.